So that f of z equal to z squared is analytical for all z. That is a very important point. எல்லா பாயிண்ட்லயுமே வந்து இது வந்து அனலிட்டிக்கலா இருக்குமா அப்படிங்கிறது செக் பண்ண சொல்றாங்க. ஸோ அனலிட்டிக்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். என்னது டெரிவேட்டிவ் எக்ஸிட் ஆகணும். அண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதனோட நெய்பர்ஹுட்லயும் அது வந்து என்னவா இருக்கணும், டெரிவேட்டிவ் எக்ஸிட்டா இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து அனலிட்டிக்கல். சரியா? ம். சரி, இப்போ கொடுத்துக்கிறான் அவன் z ஈக்குவல் டு f of z ஈக்குவல் டு z ஸ்கொயர்னு. நம்ம எப்பயுமே z ஈக்குவல் என்ன எடுப்போம், x பிளஸ் ஐஒய்னு எடுப்போம். கரெக்டுங்களா? ம். அப்போ f of z ஈக்குவல் என்ன கிடைக்கும், x பிளஸ் ஐஒய். அப்போ f of zங்கிறது நத்திங் பட் தான் நம்ம ஒமேகான்னு பார்த்தோம்ல, அந்த ஒமேகா தான். ஒமேகா வந்து என்ன எடுப்போம், u பிளஸ் ஐவின்னு எடுப்போம். கரெக்டா? அப்போ u பிளஸ் ஐவி ஃபார்மேட் வச்சுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? சார் ஒரே நிமிஷம் சார். சரி சார். ஓகே, இது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணும், ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு u அண்ட் வியோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சரியாப்பா? அப்போ இதுலேருந்து என்ன நடந்திருக்குது, என்ன கிடைக்குது அப்படின்னா யூவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு. அண்ட் பி வேல்யூ என்னப்பா? இப்போ நான் அந்த மிஸ் பிடிஎஃப் ஒன்று அனுப்புனேங்களா சார்? ஆமாம். அதில் எல்லாமே இருந்துச்சா இல்லை? அதுலேயும் கொஞ்சம் இது ஆக்சுவலாக நீ இந்த பிடிஎஃப் கேட்டனால இந்த பிடிஎஃப்ல நான் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த பிடிஎஃப்ல எல்லாம் இருந்துச்சானா கொஞ்சம் நிறைய இருந்திருக்குது, பார்க்கலாம். உனக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் மறுபடியும். சரியா? இப்போதைக்கு எனக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக போட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு அது வேணும்னா அதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஆக்சுவலி இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உனக்கு பேசிக் அந்த பிடிஎஃப் வேண்டாம். சரி, அந்த பிடிஎஃப் வேணும். அது எப்படி கேட்டேன்னா ஒவ்வொரு டாபிக்கு எப்படி பண்ணணும்னு மட்டும் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்துக்கலாம் சார். எக்ஸாம் டைம்ல எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிக்கலாம். சரி, அந்த பிடிஎஃப்ல இருந்து நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். 2 பிடிஎஃப்பும் கமெண்ட் பண்ணி நடத்த நீ கேட்டனால அந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டேன். சரி, இப்போ யூ அண்ட் பி கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? இப்போ நம்ம எடுத்த முடியும் ஆல் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை தான் நம்ம ஆகணும் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது எல்லாத்தையும் ஆகுதாங்கன்னு அடுத்து செக் பண்ணணும். சிஆர் ஈக்குவேஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். டெரிவேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ எல்லா பாயிண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபை தான் ஆகுதுன்னு செப்பரேட்டாக பார்த்துட்டுனா ஓகே, கன்வீனியாக இருக்கும். சரிங்களா? அது இந்த ப்ராப்ளத்துக்கு சிஆர் ஈக்குவேஷனே போதும். ஒரு சில ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஒரு சில ப்ராப்ளத்துக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால அது செப்பரேட் பண்ணி செக் பண்ற கொஸ்டின்லாம் இருக்குது. நம்ம எக்ஸாம் டெப்டா பார்க்கலாம், இல்லை இப்போ பார்க்க நேரம் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே சார். சரி, இப்போ யூஎக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன நடக்கும்? யூஎக்ஸ் 2x யூஒய் minus 2y விஎக்ஸ் 2y விஒய் 2x. அப்போ சிஆர் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அண்ட் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். சாட்டிஸ்ஃபை ஆகுதா? 2x இது வந்து என்ன கிடைக்குது, 2 மைனஸ் போட்டது ஈக்குவல் ஆகுது. அப்போ மைனஸ் 2y. கரெக்டுங்களா? தட்ஸ் ஆல். சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது நம்ம ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது. கரெக்டா? அப்போ ரெண்டுமே நியூமரேட்டரில் இருக்கிறோம். நம்மளுக்கு என்னது எக்ஸ் எனி வேல்யூ போட்டாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கே எக்ஸ் ஒய்க்கு என்ன வேல்யூ போட்டாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ ஃபார் ஆல் இஸ் எல்லா வேல்யூஸும் நம்ம ஃபைனைட்டாக போட்டாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். therefore f of z is analytic. Continuous at all points. analytic. சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு எல்லா பாயிண்ட்டையும் செக் பண்ணால் அது பேர் analytic. சரிங்களா? ஓகே. சரி, இதை பேஸ் பண்ணி நீங்கள் மேமோட மெட்டீரியல் அனுப்பியிருந்தீங்களா? அதனோட மெட்டீரியல் இருந்து ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் இருக்குது. அந்த 4 கொஸ்டினோட ஐடியா எப்படி போடுவீங்க அப்படிங்கிறத இன்செர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார்முலா மாதிரி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? உங்கள் மேமோட மெட்டீரியல் வந்து z cube இப்போ பண்ண மாதிரி z cube இப்போ பண்ண மாதிரி
இந்த e பவர் மைனஸ் z வந்து e பவர் மைனஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய். ம் அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் ஐஒய். ம் y. ஸோ மைனஸ் இருக்கனால மைனஸ் ஐ சைன் ஒய் அப்ப வரும். மைனஸ் sin i. ஆமா. ம் அப்ப என்ன அதுக்கப்புறம் u ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய். ம் v ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் ஐ சைன் ஒய். i வரும். i வரும். மைனஸ் மட்டும் வரும். மைனஸ் மட்டும் முன்னாடி வரும். கரெக்டா? மைனஸ் இருக்குது முன்னாடி. ஓகே சார். அப்ப கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது தெரியுமில்ல? இதை கண்டுபிடிப்பீங்களா? அது ஓகே சார். சரி, இது sin of z. sin of z என்ன? sin of x plus iy sin x plus sin iy. ஏய், sin x cos iy plus a plus b ஃபார்முலா. cos x ஓ sin sin of a plus b sin a cos b plus cos a sin b. ஆமா. அப்ப சாலிடி நடத்தும்போது கொடுத்துருந்தேன். காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் இன்செர்ட் ஆச்சுன்னா காஸ் ஐ எக்ஸ் அப்படின்னு வந்து அது வந்து கைப்பறுபடி ஃபங்க்ஷன் காஸ் கச் எக்ஸ். அது சைன் ஐ எக்ஸ்ன்னு வந்தால் ஈக்குவல் டு ஐ சைன் ஹச் ஒய் கச் எக்ஸ். இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோ. சரியா? புரிஞ்சுதாம்மா? புரியல சார். ஏய், இன்சைடு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்ததுதான். காசுக்குள்ள இன்சைடு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அது கைப்பறுபடி ஃபங்க்ஷன். சரிங்களா? காஸ் கச் ஒயின் மாறும். சரிங்களா? இது வந்து ஐஒய்னு காஸ் ஆஃப் ஐஒய் சைன் ஆஃப் ஐஒய்னு அப்படி மாறுமா? கைப்பறுபடி ஃபங்க்ஷன் மாறும். ஐ சைன் ஹச் ஒயின் மாறும். சரிங்களா? ஐயை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லை? அதான் டக்குனே ஃபார்முலா கைப்பறுபடி ஃபங்க்ஷனோட கைப்பறுபடி ஃபங்க்ஷன் என்னது? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் என்னது? இப்போ y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னா இது எப்படி இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக மாற்றுவேன்? எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். சரிங்களா? இது ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன், இது இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன். இப்போ நீங்க கீழே ஐ மிஸ் பண்ணிருக்கீங்களா? அதாண்டி இப்போ சொல்ல போறேன்டா. இப்போ கைப்பறுபடி ஃபங்க்ஷன் என்னன்னா காஸ் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படின்னா இமேஜினரி வேல்யூஸ் இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ அது என்னவோ காஸ் கச் எக்ஸ்ன்னு வரும். காசுக்கு வந்து ஐ வராது. சைன் டேனுக்கு ஐ வரும். சைன் டேனுக்கு ஐ வரும். கரெக்ட்டுங்களா? சைன் ஐ எக்ஸ்ன்னு இருக்கிறப்ப ஐ சைன் ஹெச் எக்ஸ்ன்னு வரணும். ஆமா, ஹெச் எக்ஸ்ன்னு வரும். அதே மாதிரி tan ஆஃப் ஐஎக்ஸ்ன்னு வந்தாலும் ஐ டேன் ஹெச் எக்ஸ் வரும். சரிங்களா? அதனால தான் காசுக்கு விட்டுக்கிற மற்றதுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன நடக்கும்? சைன் எக்ஸ் காஸ் கச் ஒய் ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே எக்ஸ் இருக்குது காஸ் எக்ஸ் சைன் ஹச் ஒய். சரிங்களா? அப்போ இதில் என்ன நடக்கும் சொல்ல போகலாம். ரியல் பார்ட் என்ன? sin x cos h y. Imaginary part cos x sin h y. cos x ஓட டெரிவேட்டிவ்னா டைரக்டா பிளஸ் மைனஸ்ல சேஞ்ச் ஆகுது. அப்படியே பிளஸ்ஸா தான் இருக்கும். சரிங்களா? sin x அதே மாதிரி டெரிவேட்டிவ் எழுதுறேன். sin x அதனோட டெரிவேட்டிவ்னா cos x டெரிவேட்டிவ். சரிங்களா? இது டெரிவேட்டிவ் ஃபார்முலா நார்மலா கைப்பறுபடி ஃபங்க்ஷன். அப்போ ux என்ன கிடைக்கும்? ux னா cos x cos x cos y. சரியா? uy என்ன கிடைக்கும்? ஓ அது கான்ஸ்டன்ட். ஓகே சார். uy னா sin hy sin x sin y. ஓகே, நீ சொன்னது கரெக்ட். நீ சொன்னது கரெக்ட் தான். சார் அந்த sin அதெல்லாம் கன்சிடர் பண்ண கூடாதா சார்? என்னப்பா? cos வந்துட்டு மைனஸ் sin அந்த கைப்பறுபடி ஃபங்க்ஷன் இல்ல. அத இங்க எழுதிக்கிறேன் பாரு ஃபார்முலா. ஓகே சார். vx = minus sin x sin y. vy is equal to cos x cos hy. satisfy ஆச்சா? இது ரெண்டு ஈக்குவல், இது ரெண்டு ஈக்குவல். ஓகே. therefore CR equation satisfied for all points. which implies that f of z is 100. நோட் பண்ணிக்க. இந்த क्वेश्चन புதுசா பார்க்குற மாதிரி இருந்தா நோட் பண்ணிக்க. ஆல்ரெடி நடத்தியிருந்தேன். சப்போஸ் புதுசா பார்க்குற மாதிரி இருந்தா நோட் பண்ணிக்க. சரியா? சார் இந்த நோட்ஸ் அனுப்பிடுவீங்களா சார்?
இது அனுப்புறேன் நினைக்கிறேன். அது 100 பேஜ் நீ கூட முடிச்சா 100 பேஜ் பக்கமா வந்துடும். 100 இல்ல இன்னைக்கு எடுத்தது மட்டும். சரி நான் பேஜ் நம்பர் நோட் பண்ணிட்டு அனுப்பிக்கிறேன் கண்ணு. ஓகே சார். சரி ஓகேவா? ம் சரி அது இல்லாத அது ஆல்ரெடி இப்போ ஒரு இஜெட் நீ பார்த்துட்ட. ஓகே இப்போ லாக் இஜெட் எப்படி போடுவேன்? லாக் இஜெட் நான் அன்னிட்டிக்கலாம் சம் பாயிண்ட்ஸ். எந்த பாயிண்ட்ல வந்து நான் அன்னிட்டிக்கலாம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நேற்று நடத்தும் போது சரி ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆஃப் நடத்தும் போது சரி லாக் இஜெட்டுக்கு வந்து இஜெட் வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எழுதுவோம். கரெக்டுங்களா? அப்போ இது ஃபார்முலா என்ன எழுதுன்னு நான் இருக்குதா? 1/2 log of x squared plus y squared plus I tan inverse of y by x. கரெக்டுங்களா? ம் அப்போ லாக் இஜெட்டோட ஐடியா கொடுத்துட்டேன். சார் அது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுமா? ஆமாடா ஃபார்முலா நான் வச்சு தான் போடுவேன். ம் equal to 1/2 log of x squared plus y squared plus y square plus I into tan inverse tan y by inverse of y by x. Correct? ம் இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் எடுங்க. u equal to 1/2 log of x squared plus y squared and v equal to tan inverse of y by x. ux என்ன வரும்னு சார் இப்போ ம் நம்ம இது அந்த போலாரா மாற்றுவாங்க அது தேவையில்லைல்ல சார்? போலார்லாம் தேவையில்லை. போலார் அதிகமாக உங்களுக்கு கிடையாது. நடத்தலாம் நீட்டே இல்லை. லாக் செட்டுன்னு வந்துச்சுன்னா 1/2 log of x square plus y square plus I tan inverse y by x. ஆமாம். ux வந்துட்டு இப்போ 1/2 into 1/x square plus y square into 2x. ux ஆ 1/2 into 1/x square plus y square into 2x. 2 கட் ஆயிடுமா? x by x square plus y square. uy-யும் வந்துட்டு அதே தான் சார். y by y x square y square. இப்போ bx with respect to x கரெக்டா? with respect to tan inverse x ஃபார்முலா என்ன சார்? 1/1 plus x square. ஆமாடா கண்ணு. ஓகே. y by x square minus y by x square. minus y by x square. x square. அப்போ கம்ப்ளீட் பண்ண என்ன ஆகுது? x square by x square plus y square into minus y by x square. அப்போ minus y by x square plus y square. அதே vy போட்டிங்கன்னா 1/1 plus 1/1 plus y by x the whole square into 1 by x. Into 1 by x cancel. அப்போ ux is equal to vy, uy is equal to minus va. அப்போ என்னாச்சு? ux equal to vy, uy equal to minus vx. கரெக்டா? CR equation satisfy. பட் அட் z equal to 0 போது இந்த f of z வந்து டிபெண்ட் ஆகுமா? அந்த கொஸ்டின் தான். நம்ம என்ன சொன்னோம்? அனலிட்டிக்கல் என்னங்குது ஃபார் ஆல் இஜெட்னு சொல்ல வேணும். சரிங்களா? இவங்க எங்க அனலிட்டிக்கல் இருக்காதுன்னு கேக்குறாங்களா? நான் அனலிட்டிக்கலா எப்ப இருக்காதுங்கறாங்க. CR equation is satisfied therefore f of z is analytic. பட் எந்த பாயிண்ட்ல வந்து அனலிட்டிக்கா இருக்காது? at z equal to 0 except ஓகே except அது டைரக்ட்டா அப்படியே எழுதிக்கலாமா சார்? எழுதிக்கலாம். இல்லனா நீ சொல்லி கூட z equal to 0 போட்டு log வந்து not depend therefore is not analytic. ஓகே. இந்த மாதிரி பர்టిక్యులரா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு சொன்னீங்கனாலும் ஓகே. நெகட்டிவ்ல இருக்காது. நெகட்டிவ்ல வரும்போது நம்ம மாடலஸ் போகும்போது ஆக்சுவலி z equal to 0ங்கற பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து அனலிட்டிக்கா இருக்கும். கிளியர்? சரிதான் நம்மளுடைய பார்ட் அடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின் மில்லியன் தாம்சன் பர்மா நேற்று கொடுத்துருப்பேன். கன்ஸ்ட்ரக்ஷன் காஞ்சிகேட் கார்பனி கொடுத்துருப்பேன். இது ஒரே கொஸ்டின் வந்து நம்ம ரெண்டையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம ஈஸியான ஐடியா தான். சரிங்களா?
construction of find an analytical function of ஃபைண்ட் real அனலிட்டிக்கல் part. ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண சொல்லல. அவன் ஃபைண்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ட்டான். அப்படின்னு என்னது? எஃப் ஆஃப் இஜெட் கேட்குறான். கொடுத்தது என்னது? ரியல் பார்ட் கொடுத்துக்கிறான். அப்போ எஃப் ஆஃப் இஜெட் ஃபார்மேட் என்னது? u plus iv ஃபார்மேட். கரெக்ட்? இப்போ ரியல் பார்ட் கொடுத்துட்டாங்கன்னா f of z is equal to ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமா, எஃப் ஆஃப் இஜெட் ரியல் பார்ட் கிவன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ரியல் பார்ட் இஸ் f of z is equal to integral ux of z comma 0 minus I into uy of z comma 0 dz. போடுங்க. ux னா 2x minus 1 z, 0 நீங்க போட்டுக்கோ. சரியா? z, 0 அப்ளை பண்ணனும். நான் z, 0. ஓகே சார். I into uy minus 2y z, 0 into dz. அப்போ 2z minus 1 minus 2z. ஏய் 0, y வந்து 0 தானே? ஆமா சார். சார் இப்போ இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நம்ம வந்துட்டு ஏதோ சொன்னீங்கல்ல சார், இட் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு. அது வந்து ரியல் பார்ட் கொடுத்து இமேஜினரி பார்ட் அந்த கான்ஜுகேட் ஹார்மோனி கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட், y. அப்போ இந்த क्वेश्चनல அப்படிதான் வரும். ரியல் பார்ட் கொடுத்திருக்காங்க, கான்ஜுகேட். இந்த क्वेश्चन வந்து z தான் கன்வர்ட் பண்ற. இந்த கான்ஜுகேட் ஹார்மோனி கண்டுபிடிக்க பத்திய கன்ஸ்ட்ரக்ஷன் த கான்ஜுகேட் ஹார்மோனி. அப்போ வந்து செகண்ட் எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் y ன்னு எழுது. இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே. எக்ஸ் வந்தா அந்த டேர்ம் போல விட்டுறணும். ஓகே, கேன்சல் பண்ணிரணும். எப்போ யூஐங்கிற இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு போடு. ஓகேவா? ஓகே. இதே क्वेश्चन நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம் பாருங்க. சரி, இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்ல. இல்ல இது அப்ளை பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். z² - z plus c. இது கட் ஆயிடும். அப்போ f of z equal to இதான் மில்லே தாம்சனா சார்? இது மில்லியன் தாம்சன். அவ்வளவுதான். மில்லியன் தாம்சன் ரியல் பார்ட் கிவன் பண்ணனும். சரியா? இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். சரி, நீ வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ஈஸி. நீ திரும்ப போய் ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறது போல ரொம்ப ஈஸியான ஐடியா. z equal to x plus iy நீங்க அப்ளை பண்ணாம நம்மளுக்கு கான்ஜுகேட் ஹார்மோனிக் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓ, u னா v கண்டுபிடிப்போம். ஆமா. இல்லைன்னா நீங்க இத கண்டுபிடிச்சு நீங்க அப்ளை பண்ணாம நம்மளுக்கு செப்பரேட் டேர்ம் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே. அப்படி இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா சார்? ஆமா, அப்படி நம்ம கஷ்டமான டேர்ம் பாத்தீங்கன்னா காட் ஆஃப் z வரும், இல்ல காட் இன்வெர்ஸ் ஆஃப் z வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய டேர்ம் வந்ததுன்னா மறுபடியும் ஃபார்முலா அப்ளை பண்ணி. ஆமா, தனித்தனியா ஃபார்முலா அப்ளை பண்ணி போடு. கண்டுபிடிக்க முடியல தனித்தனியா ஃபார்முலா கண்டுபிடி. இல்லையா டைரக்டா இத அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணது. இது ஈஸியான மெத்தட். சரியா? x plus iy whole square minus x plus iy plus c வேணா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், மல்டி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இங்க என்ன நடக்குது சொல்ல பார்க்கலாம். x square plus I into 2xy minus y square minus x minus iy plus c. அப்ப ரியல் பார்ட் பண்ணனா x square minus y square minus x. இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணீங்க. நான் இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். அதனால இது c1 வெச்சுக்கங்க. பிளஸ் இது இமேஜினரி பார்ட் I into 2xy minus y minus y. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு? u equal to x squared minus y squared minus x. நம்ம கண்டுபிடிச்சதே வந்துச்சா பாருங்க. கொடுத்ததே வந்துச்சா? x squared minus x minus y plus c ங்க ஒண்ணுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வருது. வந்துச்சா? நம்ம போட்டது வந்துச்சா? அடுத்து v. vங்கிறது என்னது? 2xy minus y. அது y square தெரியாம போட்டீங்க சார். minus y squared தானே? இல்ல. இங்க பாரு, a plus b whole square பண்ணா minus y squared தானே வரும். அது ஓகே. ஆனா அது நீங்க i ல போட்டீங்க. ஓ, v வந்து சாரி. थैंक यू. ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான். थैंक यू. அப்ப ரெண்டு டேர்ம் தான் வருது அப்படிதானே? சரி, ஓகே, थैंक यू பா. இது வந்து இப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். ஹார்மோனிக் கான்ஜுகேட்னா
ஆமா. இது வந்து ஈஸியான மெத்தடு. இதே வந்து நீ வந்து மெத்தட் 2ல வந்து என்னது தனியா கான்ஜுகேட் ஹார்மோனிக் வச்சு போடணும். எப்படி கண்டுபிடிப்ப? u given v எப்படி கண்டுபிடிப்ப? So what is a formula? v equal to integral என்ன ஃபார்முலா? minus uy dx dx plus ux ux dy. dy இங்க என்ன வரும்? இந்த டேர்முக்கு மட்டும் இண்டிபெண்டன்ட் ஆஃப் x கரெக்ட்டா? ஆமா சார். மறந்துடாது இண்டிபெண்டன்ட் ஆஃப் x. சார் இது எப்போ ஒரே ஒரு கண்டிஷன்னா ரியல் பார்ட் கொடுத்துட்டு நம்ம இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கிறப்ப ஆமாடா மட்டும் ஆமா. ம். இதே இமேஜினரி கொடுத்துட்டு ரியல் பார்ட் கண்டுபிடிக்கிறப்ப அந்த லாஜிக் யூஸ் பண்ணக்கூடாதா? அது நம்ம y வரும்போது அது நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். y வந்ததுன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் y ன்னு வச்சுட்டு கூட போட்டுக்கலாம். அது நம்ம பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் வரும்போது இங்க ஆட்டோமேட்டிக்கா அது கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆகும். அது உனக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இப்போ உனக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். சரியா? ஓகே. சரி இப்போ என்னாச்சு? இது இன்டெகிரல் கண்டுபிடிங்க. v ஈக்குவல் டு என்னது மைனஸ் uy மைனஸ் uyனா uy யோட வேல்யூ என்ன பாரு. uy கண்டுபிடிச்சிருப்பில்ல எங்க uy காணும். ஓ இங்க இருக்குதா? மைனஸ் 2y கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு? மைனஸ் 2y கரெக்டுங்களா? அப்புறம் dx பிளஸ் ux ஓட வேல்யூ என்ன பாத்தியா? அது மேல இருக்கு சார். 2x minus 1 கரெக்டா? uy வந்துட்டு 2x minus 1 அப்ப x வந்து விட்டுருவோம் மைனஸ் 1 மட்டும் இருக்கும் கரெக்டா? ஓ செகண்ட் டேர்ம் வந்துட்டு எப்பவுமே அந்த வித் irrespective of xல இருக்கணும். இது independent of xல இருக்கணுமா? கரெக்ட்டுமா? மைனஸ் இது மைனஸ் ஆல்ரெடி இது பிளஸ் ஆயிடும். அப்ப இது வந்து மைனஸ் y இன்டு dy கரெக்டா? ஏன்னா uy ஒரு மைனஸ் இருக்குன்னா மைனஸ் மைனஸ் எஸ் சார். அப்ப 2 இன்டு y ஸ்கொயர்டு பை 2 சாரி y ஸ்கொயர்டு இல்ல இது x என்ன பண்றோம்? 2xy மைனஸ் இது மைனஸ் 1 மைனஸ் 1 சார். மைனஸ் y வந்துருச்சு. மைனஸ் y சம் கான்ஸ்டன்ட் பிளஸ் ஓகே. அப்ப v ஈக்குவல் என்ன கிடைக்குது 2xy minus y plus some constant வந்து சவர் சேம் ஃபங்க்ஷன் தான் வருது. எனர்ஜி டவுட் இருக்குங்களா? சரி டவுட் இல்லைன்னு இப்போ நீ இதை எனக்கு போட்டு காட்டுறியா? ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் அதை போட்டு காட்டுங்க. u equal to x power 4 minus 6x square y square plus y power 4 ரெண்டு மெத்தடையும் போடுங்க. அன்டிகல்னு கண்டுபிடிக்கணும். constructs the analytical function and conjugate harmonic. u equal to சார் அது x ஸ்கொயர் தானே சார்? x power 4 பா. ஓகே.
அந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது உன்னால கன்ஸ்ட்ரக்ஷன் அது காஞ்சிகேட் கார்மணி கண்டுபிடிக்க முடியும்னா நீ காஞ்சிகேட் கார்மணினா இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா வரப்போகுது. அதனால நீ கொஞ்சம் நீ மாத்தி கூட போட்டுக்கலாம். சரியா? ஃபார்முலா வச்சா? ஃபார்முலா வச்சு போட்டுக்க. இல்ல போட முடிஞ்சா போட்டுக்கோ. உனக்கு எல்லா ஃபார்முலா உனக்கு கான்ஃபிடென்ட்டா போட முடியும் அப்படின்னா போட்டுக்கலாம். ம். சார் ஆன்சர் வந்துட்டு z⁴ + c. z⁴ + c. c. ஓகே. இது வந்து உனக்கு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அப்ப z⁴ உனக்கு ஃபார்முலா எழுதுனீங்கன்னா ஃபார்முலா தெரியுமா? ஓ ஆமா, ஃபார்முலா தெரியாது. இல்ல அதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். அது மேபி யூஸ் பண்ணி பாரு, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். பாஸ்கல் ட்ரையாங்கிள் 1 1 1 1 2 1 1 3 3 1 1 4 6 4 1. இதான் பாஸ்கல் ட்ரையாங்கிள். அதாவது இது a + b ஹோல் பவர் 0 ஓடது. சரியா? இது வந்து a + b ஹோல் பவர் 1 ஓடது. இது a + b ஹோல் ஸ்கொயர் ஓடது. இது a + b ஹோல் கியூப் ஓடது. சரியா? இது a + b ஹோல் பவர் 4 ஓடது. சொல்லுங்க எப்படி ஃபார்முலா எழுதலாம்னு? இது வந்து ஒண்ணும் டைரக்டா இது ஞாபகம் வச்சுக்க முடியாது சார். இல்ல ஈஸிடா. இங்க பாரு எப்படி சொல்றேன் பாரு. இது 1 அப்படியே எழுதிக்கோ. ஓகேவா? இது 1 அப்படியே எழுதிக்கோ. 1 + 1 என்ன? 2வா? இந்த 1 அப்படியே எழுதிக்கோ. அடுத்தது இந்த 1 அப்படியே எழுதிக்கங்க. 1 + 2 வந்து 3. கரெக்ட்டா? 2 + 1 வந்து 3. கரெக்ட்டா? அப்ப இந்த 1 அப்படியே எழுதிக்கிறீங்க. கரெக்ட்டா? ஓகே. இந்த 1 அப்படியே எழுதிக்கங்க. 1 + 3 வந்து 4. 3 + 3 வந்து 6. 1 + 3 வந்து 4 அண்ட் இந்த 1 அப்படி எழுதிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். நம்ம கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. சரியா? அப்ப a + b ஹோல் பவர் 4 ஓட ஃபார்முலா என்ன வரும் பாத்துங்க. a⁴ + 4 எழுதிக்கீங்க. அப்படியே ஒரு டிகிரி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. a³ bக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. 6 aக்கு ஒரு டிகிரி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. bக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏக்கு ஒரு டிகிரி டிகிரீஸ் பண்ணிக்கோங்க. பிக்கு ஒரு டிகிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. + b⁴. இதுதான் வந்து a + b ஹோல் பவர் 4 ஓட ஃபார்முலா. பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி. சரிங்களா? முடிஞ்சா அப்ளை பண்ண. என்ன இல்லைங்க சார் வேண்டாம்னு நினைச்சுன்னா நீ காஞ்சிகேட் கார்மணிக்கே போய்க்கோ. ஃபார்முலா அப்ளை பண்ணி போய்க்கோ. ஃபார்முலா போய்க்கோ. எழுதி வச்சுட்டானா? இதே தெரிஞ்சு வச்சுக்கிறது. பாஸ்கல் ட்ரையாங்கிள் நம்ம யூஸ் பண்ண நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே கொடுத்துருப்பாங்க. இல்ல சார். கொடுக்கலையா? பாஸ்கல் ட்ரையாங்கிள்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இந்த பைனாமியல் தியரம் படிச்சிருப்பீங்க. பைனாமியல் சீரிஸ் தியரம் மேபி. ஆமா சார். அதுல வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான் பைனாமியல் தியரத்தோட கான்செப்ட், பைனாமியல் இதோட கான்செப்டே உருவாக்குறாங்க. ஓ. சார். ஃபைனல் ஆன்சர் 4xy *
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையடா. இல்லையா? b ஈக்குவல் டு 4x கியூப் ஒய் மைனஸ் 4xy எக்ஸ் ஒய் கியூப். ஓகே. அப்பயே அதே தான் சார் காமன் எடுத்திருந்தேன். ஓ அப்படி சொல்லியிருந்தியா? சரி சரி, ஓகே ஓகே, வெரி குட். ஓகே. இதுதான் 10 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது. என்ன சொல்லிக்கிறான்? எனி ஐடியா? ஸோ தட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் என்னன்னு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். டெல் ஸ்கொயர்ட் என்ன கொடுத்துக்கிறேன், ஆக்சுவலாக யூ கொடுத்துக்கிறானா, டெல் ஸ்கொயர்ட் யூ ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? ஷோ தட் தி ஃபங்க்ஷன் இஸ் ஹார்மோனிக். அடுத்து டிட்டர்மைன் கான்ஜுகேட் ஹார்மோனிக். யூ கொடுத்துட்டான், அப்போ வி கண்டுபிடிக்க ஐடியா உனக்கு தெரியும். வி கண்டுபிடி. அண்ட் அகெயின்ஸ்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இஜெட் கண்டுபிடி. மூணுமே நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக போட்டுட்டு இருந்தோம்னா இருக்குதா, நம்ம முடிக்கும் போது ரிவிஷன், நம்ம ரிவிஷனுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் போட்டு இருந்தோங்க. அந்த கேஸ் ஃபர்ஸ்ட் வந்து டெல் ஸ்கொயர்ட் யூ தட் இஸ் ஈக்குவல் யூ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் யூ ஒய் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போடணும், கண்டுபிடிக்கணும். கரெக்டா? டெல் ஸ்கொயர் யூ ப்ரூவ் பண்ணுவோம் 0ன்னு. அதையும் போட்டு ரெண்டு ஒன்று தான். டோ ஸ்கொயர் ரெண்டு ஒன்று தானே. டோ ஸ்கொயர்ட் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அது ரெண்டு ஒன்று தான். பிளஸ் டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ ஒய் ஸ்கொயர் ரெண்டு ஒன்று தானா? யூ கிவன் பி கண்டுபிடிக்கணும். யூ கிவன் பி கண்டுபிடிக்கணும். வியோட ஃபார்ம் என்ன? இப்பதான் போட்டோம், மைனஸ் யூஒய் டிஎக்ஸ் பிளஸ் யூஎக்ஸ் டிஒய். யூஎக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடும். இது இல்ல, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப். ஷோ தட் ஃபங்க்ஷன் இஸ் ஹார்மோனிக் வந்துட்டு நம்ம டெல் ஸ்கொயர் யூ ஈக்குவல் டு 0. ஆமா. டிட்டர்மைன் இட்ஸ் ஹார்மோனிக் கான்ஜுகேட். ஆமா, இத இங்க கண்டுபிடிக்கணும். யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, வி கண்டுபிடிக்கணும். ஹென்ஸ் ஃபைண்ட் தி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். யூ கொடுத்துக்கறாங்க, வி கண்டுபிடிக்கணும். அப்ப என்னது? அங்க என்ன சார் யூ கொடுத்திருக்காங்க? ஓ, மொத்த क्वेश्चनக்கு given function u ஆ? ஆமாடா. ஓகே. ஓகேவா? சரி இதுல ஓகே. போடலாமா? போடுங்க, கிடக்குறங்க போடுங்க. சோர்மஸ் क्वेश्चन எழுதிட்டேன். எழுதிக்க, ஃபுல்லாவே எழுதிக்க. உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல் தான். சரி, இப்படி டைரக்டா தான் கேட்பாங்களா சார்? ஆமா, இது 10 மார்க் கேட்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இதே क्वेश्चनல இந்த மாதிரி டைப்ல ஒரு 10 மார்க் வரும். ரொம்பலாம் கஷ்டமா இருக்குது இல்லடா விஐடினா. நார்மலா ஈஸியா தான் இருக்குது. நாம தான் பயந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஈஸியா தான் இருக்குது. ஏன்னா நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும் தான். क्वेश्चन நார்மலா ஈஸியா தான் இருக்குது. அவங்க கொடுத்த சிலபஸ் நீங்க நிறைய நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா, சிலபஸ் என்ன டாபிக் என்ன கொடுத்தாலும் தரவு பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு क्वेश्चन ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எது இருக்கும் சார்? அவர் ஃப்ரைடே எடுக்கிறேன்னாரு சார். கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? டைம் மட்டும் இன்னைக்கு கேட்பேன் சார். ஏன்னா மார்னிங் லஞ்ச் டைம் வரைக்கும் இருப்பேன். நீங்கள் எப்படியும் அவர் மார்னிங் எடுக்க மாட்டாருங்களா? சரி, இன்னைக்கு இப்போ மெசேஜ் பண்ணிடுறேன் சார். சும்மா மெசேஜ் போட்டு டைம் சொல்லுங்க மெசேஜ் போட்டு அவர் நைட்டு தான் எடுப்பார். ஈவினிங் 7 மணிக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு தான் எடுப்பார். ஓகே, அது பார்த்துக்கலாமா? நான் அனுப்பியிருந்த நம்பர் எது எனக்கு ரிப்ளை வரல. நீ போட்டு அவனுக்கு ரிப்ளை வந்தது. சரி, அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். சரி, அவ்வளோதான். சரி, இல்லை நான் வந்துட்டு நான் நேற்று காலையிலே 12 மணிக்கு மெசேஜ் போட்டு அவர் 2க்கு ரிப்ளை பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆஃப்லைன் போயிட்டாரு. கொஞ்சம் ஒர்க், ஆனால் ஒரு பிஸி ஷெட்யூல் அவருக்கு. ஃபுல் ஒர்க் லோடு காலேஜில் 90 ஒர்க் லோடு அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, உனக்கு ஷெட்யூல் கொடுத்துருவாரு, நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஃபங்க்ஷன் இஸ் ஹார்மோனிக்னா டெல் ஸ்கொயர் ஒய் யூ ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். டெல் ஸ்கொயர்னா uxx பிளஸ் uyy இஸ் ஈக்குவல் டு 0. சார், இது எப்பவுமே ஃபிக்ஸ்டா சார்? uxx பிளஸ் uyy ஈக்குவல் டு 0 ஹார்மோனிக்னாவே சாட்டிஸ்ஃபை ஆகும். கண்ணை மூடிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆகுதான் செக் பண்ணு. நாம தான் செக் பண்ணணும். ஆகுதா ஆகாதான் நாம தான் செக் பண்ணணும். ux வந்துட்டு e பவர் x cos y, uxxும் e பவர் x cos y. கரெக்ட். uy வந்துட்டு மைனஸ் e பவர் x sin y.
uy வந்துட்டு மைனஸ் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். கரெக்ட். அப்போ ux இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் minus e power x cos y which is equal to 0. Hence it is harmonic. அடுத்தது construction of harmonic conjugate. U real part is given. அப்போ v கண்டுபிடிக்கணும். v is equal to integral ux into dy minus uy into dx plus ux into dy. So v is equal to integral e power x sin y into dx plus e power x cos y into dy. So v is equal to e power x sin y minus e power x sin y. So 0 வருது. என்ன 0 வருது? v 0 வருது. v 0 வராது. என்ன 0? uy into dx. சொல்லுங்க. uy ஓட வேல்யூ என்ன போட்டீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன். 0 வருது. இல்ல சார். அப்புறம் டக்குன்னு e power x of cos y minus sin y. e power x of cos y minus sin y. கரெக்ட்டா சார்? மைனஸ் sin y வருதா? ஆக்சுவலா வந்து இன்டெகிரல் uy கரெக்ட்டா? மைனஸ் uy ஓட வேல்யூ என்ன கிடைச்சது நீங்க? மைனஸ் e power x sin y. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருக்குடா கண்ணு. ஆமா சார். e power x sin y. sin y. அப்புறம் எப்படி மைனஸ் சொன்ன? மைனஸ் வர கூடாதுல? அடுத்த டேர்ம்ல மைனஸ் வருது. அடுத்த டேர்ம் உனக்கு என்ன வருது? ux தானே? ஓ with respect to x இருக்கு. கேன்சல் பண்ணிடணுமா? இல்ல பார்க்கலாம். எனக்கு தெரியல. செக் பண்ணி பார்த்தா தெரியும். என்ன கிடைக்குது? e power x cos y dy. cos y யா? ஆமா சார். ரியல் பார்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப செகண்ட் பார்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் x இருக்கணும். அப்ப இது வந்து இண்டிபெண்டன்ட் கேன்சல் பண்ணிடணும். ஓகே சார். அப்ப ஆன்சர் வந்து e power x cos y. e power x மறுபடி cos y வருதா? ஃபைனல் ஆன்சர். e power x sin y வரும்டா கண்ணு. சார் dx இருக்குல்ல, இன்டெகிரல்ல இன்டெகிரேட்டிவ் என்ன பண்ணல. வித் ரெஸ்பெக்ட் என்ன பண்றீங்க? சார் dx டா வித் ரெஸ்பெக்ட் dx னா வந்து sin y கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துருவீங்க. e power ஆமா சார். ரெண்டு ஒரே டைம் வராதுல்ல. இது வந்து sin y ஆ மாறிடும். சரிங்களா? e power x sin y. ஓகே புரியுதா? இல்ல டவுட் இருக்குதா? புரிஞ்சுச்சு. அடுத்தது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். f of z is equal to real part given. அப்போ integral ux of z, 0 minus I into uy of z, 0 into dz. ux e power x cos y of z, 0 minus I into e power x sin y of z, 0 into 2z. e power z. Sir, cos 0 1 தானே சார்? sin 0 0. Sir, f of z is equal to e power z plus c. Very good. That's all. Correct answer.
ஓகேவா? 10 மார்க் முடிஞ்சுச்சா சார்? அவ்வளோதானே கண்ணு. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆமாடா கண்ணு. சரி, இப்போ நீ ரியல் பார்ட்லயே ரெண்டுமே போட்ட. இதை இமேஜினரி பார்ட் கொடுத்தானே எப்படி போடுவ? பத்தலாமா? இமேஜினரி பார்ட் கொடுக்குறாங்க. இப்போ கொஸ்டின் கொடுத்தோன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிறான். நீ பார்த்து எழுதிக்கங்க. இது அப்ளிகேஷனாக காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு உன்னுடைய அந்த மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருந்தீங்க, அதனோட கான்செப்டில் இருக்கிற கொஸ்டின். இப்போ ஒமேகா ஈக்குவல் டு பை பிளஸ் ஐ சை, ஓகே, which is represented as the complex potential function. Complex potential function. சரி, என்ன கொடுத்துட்றான்னா சை கொடுத்துட்றான். சை ஈக்குவல் டு 3x ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் ஒய் கியூப் பாயிண்ட் பை பாயிண்ட் பை. ஓகே, இது காஞ்சுகேட் ஹார்மோனிக் கரெக்டா? ஆல்சோ பாயிண்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், ஆல்சோ பாயிண்ட் எஃப் ஆஃப் விஜெட். அவனே கொடுத்துட்டான்ல, அப்ப என்னது அப்படின்னு v கொடுத்திருக்காங்க, அப்போ u கண்டுபிடிக்கணும். ஆமா. அண்ட் ஆல்சோ ப்ரூவ் தட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், ப்ரூவ் தட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். இப்போ போட்ட ப்ரீவியஸ் ஐடியா 3 கொஸ்டினுமே நீங்க கண்டுபிடிங்க. ப்ரூவ் தட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். அப்ப ஒமேகாங்கிறது என்ன? எஃப் ஆஃப் விஜெட்னு எடுத்துங்க. புரிஞ்சிருவீங்களா? அவ்வளவுதான். போடலாமா? அப்ப இது என்னது? இது காம்ப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறாங்க கரெக்டா? இது காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி பார்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே மாத்தி பொறுமையா போடு பார்க்கலாம். நீ கேட்ட டவுட் ஒன்னு கேட்டிருந்தியா, அது இப்ப ரிலீஸ் ஆகும்போது. given v which is imaginary, அப்ப u is equal to, அப்ப நீ மாத்திரீங்கன்னா ஃபங்க்ஷன் மாத்திரம் இங்க சொல்லிட்டு எடுத்துக்கோ. இன்னும் மார்க் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் மார்க் கொடுக்க மாட்டாங்க. இங்க லெட்னு சொல்லிட்டு நல்லா பாக்ஸ் போட்டுக்கோ. பை ஈக்குவல் டு let phi equal to v which is imaginary. பை ஈக்குவல் டு யூனா ரியல் பார்ட். phi equal to v psi psi equal to v. ஆமா, இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ. ஏன்னா நீ யூ இ தான் போட போற, இது பாக்ஸ் போட்டு காட்டிடு. இல்லைன்னா நீ எந்த எடுத்தது எங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் பாக்ஸ் போட்டு காட்டிடு. சரியா? ஓகே சார். Sir, x cube minus 6xy square. சூப்பர், வெரி குட். பை ஃபங்க்ஷன், வெரி குட். எவ்வளவு ஸ்பீடா போடுற, வெரி குட். இது வந்துட்டு u இது கான்ஜுகேட் ஹார்மோனிக். அப்போ இதுதான் வந்துட்டு phi equal to uன்னு எழுதிக்கணும் லாஸ்டா. அடுத்தது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். f of z is equal to integral vy of z, 0 plus I into vx of z, 0 into dz. F of z is equal to integral
வேணுமா கேள்வி போட்டுருவியா? போட்டுரும். கம்மி பண்ணு கம்மி. Z cube plus C. ஆமா Z cube plus C. ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டியா? இல்ல சார். மொத்தம் 3 இது 3 ப்ரூவ் பண்ணிடுவோம். அது இல்லாம அடிஷன் ஐடியா விட்டுருக்காங்க. அடிஷன் ஐடியா ஆல்ரெடி நான் நடத்தும்போது நடத்திருக்கிறேன். அந்த ஐடியா விட்டுருக்காங்க. அந்த ஐடியா நான் கொடுத்துட்றேன். அதையும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. சார் அது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. UXX அது போட்டு பண்றதுன்னு. ஆமா சார். ஓகே வெரி குட். ஆக்சுவலா அடிஷன் ஐடியா போன டைம் அக்காவுக்கு 10 மார்க்ல கேட்டிருந்தாங்க. இது நான் உனக்கு நடத்தும்போது நடத்தியிருந்தேன். மேபி நான் ஒரு இதை தெரியல. இன்னொரு நடத்திடுறேன் பார்த்துக்கோ. அது ஐடியா கொடுத்துறேன் நீ போட்டுருன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ என்ன கொடுத்துக்கிறான்னா determine the analytic function f of z equal to u plus iv. ஓகே, அவன் கொடுத்தது வந்து if u minus v equal to e power x cos y minus sin y. இந்த மாதிரி கொடுத்துருந்தா எப்படி போடுவீங்கன்னா ஆல்ரெடி சூப்பராக போட்டிருந்தேன். இது என்னாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லு, இல்லை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? f of z வந்து இதை வந்து நீ ஃபார்ம் பண்ண சொல்கிறான். பட் அவன் கொடுத்தது வந்து u minus v கொடுத்துக்கிறான். இது எப்படி நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத யோசிக்கணும். சரிங்களா? சரி, நம்மளுக்கு கையில் என்ன இருக்குது? f of z equal to u plus iv-ன்னு இருக்குது. நம்மளுக்கு u minus v-ங்கிற டேம் இங்கே இல்லை. அந்த டேமை நம்ம உருவாக்க போகிறோம். எப்படி உருவாக்குறோம்னா ஐயை மல்டிப்ளை பண்ண சொன்னேன். நான் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு. ஒன்றுன்னு வச்சுக்கோ. அப்போ 1 இன்ட்டு ஐயை மல்டிப்ளை பண்ணு சொல்லி கொடுத்தேன். அப்போ ஐ இன்ட்டு f of z என்ன கிடைக்கும்? ஐ u மைனஸ் பின்னு வரும். சரிங்களா? இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். f of z plus I f of z equal to u minus b plus I into u plus b. கரெக்டா தப்பா? இதை மட்டும் நீ செக் பண்ணிக்கோ. அப்புறம் அடுத்து நம்ம பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா 10 மார்க்ல இந்த மாதிரி ஃபார்மேட் கேட்குறாங்க. நீ டைரக்டா கேட்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்களா? டைரக்டாவும் கேட்பாங்க, கேட்கறது ரேரு. இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனா இந்த மெத்தட்ல இந்த ஒரு டைப் தான் இருக்கு. இப்படி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்டைரக்டா கேட்கறதா? ஆமா, இதுதான். இந்த மாதிரி தான் நீ யோசிச்சு போடணும். இது ஒரு 4-5 ப்ராப்ளம் கொடுக்குறது நீ ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். சரி, அது ரிவிஷன் டைம்ல பார்த்துக்கலாம். சரி, f of z வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? 1 + i வருமா? ஆமா சார். அப்போ u minus b plus I into u plus b. நீங்க ஏன் சார் மல்டிப்ளை பை ஐன்னு சொல்றீங்க? அப்புறம் ஆட் பண்றோம். ஏன்னா எனக்கு u minus b-ங்கிற டேம் வேணும். அப்ப u minus b-ங்கிற டேம் வேணும்னா i b கிட்ட என்ன வேணும்? மைனஸ் சைன் வேணும். அப்ப i ஸ்கொயர் அதுக்காக i ஸ்கொயர்டுக்காக. ஓகேவா? இதே பிளஸ் வேணும்னா அப்படி கேட்க மாட்டாங்க. i போட்டுக்கோ. மைனஸ் i போட்டு பிளஸ் ஆயிரும்ல. கரெக்ட். ஆனா எப்பவுமே ஆட் பண்றது 1 + 2. அது நமக்கு ப்ராப்ளம் கொடுத்து தகுந்த மாதிரி மாறினாக்கன்னா எலிமினேஷன் மெத்தட் மாதிரி வச்சுக்கோ. எலிமினேஷன் மெத்தட் என்ன பண்ணுவேன்? uv-யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் மாத்த மாட்டியா? அது மாதிரி இங்க uv கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஐடியா மாத்தணும். சரி, இது வந்து என்ன பண்றீங்கன்னா கேபிட்டல் f of z ன்னு வச்சுங்க. இது வந்து கேபிட்டல் u ன்னு வச்சுங்க. பிளஸ் கேபிட்டல் iv ன்னு வச்சுங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கொடுத்தது டேம் என்ன? u minus v தான் கொடுத்துக்கிறான். நல்லா பாருங்க, u minus v தான் கொடுத்துக்கிறான். அப்ப u minus v-ங்கிறது என்னது? இது ரியல் பார்ட். கேபிட்டல் u. அப்ப ரியல் பார்ட் கிவன், இமேஜினரி பார்ட் கண்டுபிடி. அதை போட்டுருவேன். சரியா? அப்ப கேபிட்டல் u வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. அப்ப கேபிட்டல் v வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? இதை கண்டுபிடிச்சு வா. அதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப் என்ன வரும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இது ஒன்லி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ஜுகேட் இல்ல. ஒன்லி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான். நீ கேபிட்டல் v என்னன்னு கண்டுபிடி. கேபிட்டல் u வந்துட்டு e power x cos y e power x of cos y minus sin y. இது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஆமா, f of z கேக்குறா. அப்ப f of z is equal to f of z is equal to integral ux of z, 0
minus I into uy of z, 0 into dz. ஸோ அவ்வளோதான் கடை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். ux u equal to e power x cos y minus sin y. Ux is equal to e power x cos y minus sin y. Uy is equal to e power x of minus sin y minus cos y. F of z is equal to integral e power x of cos y minus sin y into z, 0 plus I into e power x of sin y plus cos y z, 0. கரெக்டாமா? அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் ஜெட் இருந்து ஸ்மால் எஃப் ஆஃப் ஜெட்டை மாற்றணும். கரெக்டுங்களா? சார் இது ஐட்டமும் இருக்கு இதுல. அது ஐட்டம் இருந்தா என்னது காமனா எடுத்து போடுதா? இங்க காமனா எடுத்து e power z plus I e power z காமனா எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்க. 1 plus I வெளியே எடுத்து போட்டு நான் அப்படியே போட்டாலும் உங்களுக்கு தப்பு கிடையாது. 1 plus I எங்க இருந்து சார் வந்துச்சு? காமனா இருடா. இந்த டைம் தான் இருக்குது. e power z plus I e power z ரெண்டுக்கு e power z வெளியே எடுத்துனா 1 plus I ன்னு வரும்ல. அந்த 1 plus I வந்து வெளியே எடுத்து போட்டுக்கிறேன். f of z is equal to இது கேபிட்டல் f of z ன்னு வெச்சுக்கணும், ஸ்மால் f of z ன்னு வெச்சுக்கணும். கேபிட்டல் f of z இது வரைக்கும் கேபிட்டல் f of z எங்க இது வரைக்கும் நீ இன்டெகிரல் கண்டுபிடிக்கிற வரைக்கும் கேபிட்டல் f of z தான். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் அது அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா? ஆமாமா. 1 plus I into e power z 1 plus I into small f of z is equal to சார் புரியல சார். என்ன வேணும் சொல்லு. அந்த f of z கேபிட்டல் f of z கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்மால் f of z ஓட வேல்யூ என்ன? அதாவது கேபிட்டல் f of z ஓட வேல்யூ என்ன? அது நான் தப்பா போட்டுனா அதான் தப்பா போட்டுருப்பேன் நினைக்கிறேன். எங்க 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 இங்க. அப்ப இதானே கேபிட்டல் f of z. f of z into 1 plus I. அப்ப இதானே f of z. அந்த வேல்யூ அங்க சப்மிட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். f of z into 1 plus I is equal to 1 plus I into e power z plus c. ஆமா. நமக்கு f of z தான வேணும். 1 plus I கேன்சல் ஆயிரும். ஆமா. c க்கு இந்த டேர்ம் வரும். கரெக்ட்டா? அப்ப f of z is equal to e power z plus k இல்ல capital C. ஓகே. கிளியரா? டவுட் இருக்குதா? கிளியர் சார். இன்னொரு क्वेश्चन கொடுத்தா போட்டுரு இது ரெக்கார்டிங். ஈஸியா இருக்குது. கொஞ்சம் கஷ்டமா கொடுக்கலாமா ஈஸியா கொடுக்கலாமா? தெரியல சார். நீ சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி கொடுத்துருவேன். ஆன்சர் கஷ்டமா கொடுத்தீங்கன்னு கேட்பீங்களா? அதுக்காக தான் யோசிக்கிறோம். உனக்கு எப்படி கொடுக்கலாம்னு கேட்குறேன். தெரியல நீங்க. நானே கொடுக்கிட்டா? அது உனக்கு என்ன கஷ்டமான இருக்குது. ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். சரி 2 வருஷம் முடிஞ்ச அளவுக்கு போட்டு பார்க்கலாம். சரி இந்த கொஸ்டினை கொடுக்குறேன். நீ கேட்டையில ஒரு ஐடியா சார் எப்பயுமே ஐ தான் மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டையில. அப்ப ஐயை மல்டிப்ளை பண்ண இதே கொஸ்டின் வந்து ஓகே 2 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் வந்து இதே கொஸ்டின் ஃபார்மேட் u plus v equal to e power x into cos y plus sin y. ஓகே பாயிண்ட் f of z equal to u plus iv part. சரிங்களா? இது ஒரு கொஸ்டின். இது வந்து நீ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஐடியாவை வச்சு போட்டுருவ. இது ரெண்டாவது கொஸ்டின். இப்போ ஐயா தான் சார் மல்டிப்ளை பண்ணணுமா கேட்குற. இப்போ இந்த ஃபார்மேட்ல வந்து எப்படி போடுவ? இங்க ஐ ரெண்டுமே பண்ணிடலாம் சார். என்னமா? ரெண்டுமே பண்ணலாம். இப்போ ரெண்டுமே பண்ணாதான் உனக்கு ஐடியா கிளியர் ஆகும். இது வந்து நம்ம இப்போ போட்ட ப்ராப்ளம்.
u இதையும் plus b is ஐங்கிற equal மல்டிப்ளை to பண்ணக்கூடாது, வேற என்ன மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா திங்க் பண்ணி போடும். சரியா? ஓ ஓகே. கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். கபிலேஷ் போட முடியுதா? எங்கடா போயிட்ட? இருக்கிறியா? இல்லை நான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டேனா? இல்லை போட முடியாது. ம் ம்
இந்த ரெண்டாவது கொஸ்டின் புரியல, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்குன்னு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏன் அது போன ப்ராடக்டோட ஐடியா தான் எவ்வளோ லேட் ஆகுது உனக்கு? டக்குன்னு போட்டு டவுட் இருக்குதா? வந்துருச்சு. அதான் கேட்டேன், நீ செகண்ட் ப்ராடக்ட் சொல்றேன், ஃபர்ஸ்ட் போன ப்ராடக்டோட ஐடியா தான். சரி இப்போதான் முடிச்சேன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே ஓகே. f of z is equal to e power z plus c. கேபிட்டல் எஃப் ஆப்ஜெக்ட். இல்ல ஸ்மால் f of z. இல்ல அப்ப சீனஸ் டிவைடட் பை என்ன வந்தது? c க்கு டிவைடட் பை என்ன வந்தது? நான் கேபிட்டல் c ன்னு மாத்திட்டேன். டிவைடட் பை 1 minus i. டிவைடட் பை 1 minus i வந்துச்சு. 1 minus i வச்சு போட்டுறோம். மைனஸ் ஐ மல்டிப்ளை பண்ணனும். ஓகே. அப்ப ஓகே. கரெக்ட்டா சார்? ஓகே இருக்கு. நான் அந்த கான்ஸ்டன்ட் டைம் என்ன வருது மென்ஷன் பண்ணிரு. அடுத்தது 2u plus v is equal to இங்க பாருங்க, v க்கு ரியல் வேல்யூ வேணும். கரெக்ட்டா? v க்கு ரியல் வேல்யூ வேணும்னா கண்டிப்பா i ஐ மல்டிப்ளை பண்ணியே ஆகணும். இங்க பாருங்க, v க்கு iங்கிற டேர்ம் இல்ல. ஏன்னா நமக்கு f ஆப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு வந்து iங்கிற டேர்ம் இருக்குது. அப்ப கண்டிப்பா iங்கிற டேர்ம் மல்டிப்ளை பண்ணனும். அடிஷனலா யார் இருக்கறா? இந்த 2 இருக்கறான். அடிஷனலா யார் இருக்கறா? 2 இருக்கறான். அப்ப இவன் ஈக்குவேஷன் 1 சார் f of z என்னது சார்? f of z வந்துட்டு u plus iy. ஆமா. அடிஷனலா ஒரு 2 இருக்கு. ஆமா. v கிட்ட i இல்ல. அப்ப கண்டிப்பா v கிட்ட i இல்லனா i மல்டிப்ளையே பண்ணி ஆகணும். சரி அத மறந்துடாத. v கிட்ட i இல்லனா கண்டிப்பா i மல்டிப்ளை பண்ணியே ஆகணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் i கம்பல்சரி மல்டிப்ளை ஆகுது. அடிஷனலா யார் இருக்கறா? இந்த 2 இருக்கறா. ஆனா 2 மல்டிப்ளை பண்ணிக்கோ. சரியா? ஐடியா புரியுதா? அப்ப மல்டிப்ளை பண்ணி சொல்லு பார்க்கலாம். சார் f of z is equal to u plus iv. ஸ்டாப் ஆயிட்ட. அதுல என்ன 2i மல்டிப்ளை பண்ணனுமா இப்போ? ஆமா. ஏன்னா இந்த ஃபார்மேட் வேணும்ல. இந்த ஃபார்மேட் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 அடிஷனல் டேர்ம் இருக்குது. v க்கு இமேஜினரி தான் இருக்குது. இமேஜினரி பார்ட் கேன்சல் பண்ணனும்னா அதனால i மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியாப்பா? அப்ப ரெண்டு ஆட் பண்ணி எலிமினேஷன் மெத்தட்ரா. எலிமினேஷன் மெத்தட் என்ன பண்ணுவ? என்ன புரியாம இருக்கு? போன क्वेश्चन என்ன பண்ணீங்க? போன क्वेश्चन ஐயா மைனஸ் ஐயான்னு செக் பண்ணி பண்ணேன். செக் பண்ணி பாரு. போன क्वेश्चन u plus v தான் கொடுத்துக்கறான். இது ஒரு கான்ஸ்டன்ட் டைம் கொடுக்கல. கான்ஸ்டன்ட் டைம் கொடுத்தா ஆல்ரெடி i இருக்கு. நீங்க i மல்டிப்ளை பண்ணனும்ங்கறீங்களா? ஆமா. i மல்டிப்ளை பண்ணனும். அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் i மைனஸ் i தான் சார் போடணும். பிளஸ் v வேணும்ல. ஓகே. இல்ல நீ உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்கிற. மைனஸ் i போட்டாலும் கொண்டு வர முடியும். பிளஸ் i போட்டாலும் கொண்டு வர முடியும். உனக்கு மைனஸ் i போறனா போட்டுக்க, தப்பு கிடையாதுங்கற. சரியா? மைனஸ் i போடணும். மைனஸ் i போடணும். மைனஸ் i போட்டு அடுத்து யார் இருக்கறா? 2 இருக்கறானா? 2வும் போட வேணும். சரியா? புரியுதா? அப்ப minus 2i f of z equal to minus 2iu plus 2v. ரெண்டு ஆட் பண்ணுங்க. கரெக்ட்டா? ஆட் பண்றதா? இல்ல மைனஸ் பண்ணிக்க. ரெண்டு ஆட் பண்ணா தான கிடைக்கும். ஒண்ணாவது ஈக்குவேஷன் ரெண்டு அப்படியே தான போட்ட ப்ரீவியஸ். ஓகே. இல்ல சார் இப்ப வெறும் v வராதுல, அங்க வருமா? வரும். செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரியாது. போட்டா தான் உள்ளுக்குள்ள போய் செக் பண்ணா தான் எனக்கும் தெரியும். அப்ப minus 2i f of z plus f of z is equal to u plus 2v plus I into v minus 2u. அப்ப வரல பாத்தியா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா மைனஸ் i மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் i மல்டிப்ளை பண்ணா வரும். சரிங்களா? ஓகே. புரியுதா? ஐயா மாத்தணும் புரியுதா? அப்ப பிளஸ் i மல்டிப்ளை பண்ணி இங்க பிளஸ் ஆகுமா? அப்ப 2i into f of z is equal to 2iu minus 2v. ரெண்டும் ஆட் பண்ணா 2i f of z plus f of z is equal to u minus 2v. கரெக்ட்டா? ஆமா சார். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? i into 2u plus v ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? எப்படி செஞ்சாலும் புரியுதா? சூப்பர், வெரி குட். எப்படி செஞ்சாலும் புரிஞ்சுக்கிட்டே வெரி குட். கேபிட்டல் f of z is equal வெறும் f of z into 1 plus 2i is equal to u minus 2v plus I into 2u plus v.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாப்பா? capital f of z is equal to capital U plus v. சரி, அப்போ அவங்க வந்துட்டு v கொடுத்துருக்காங்க. நம்ம v கொடுத்துக்கிறாங்க, இமேஜினரி கொடுத்துக்கிறாங்க, ரியல் பார்ட்ல இருந்து இன்டெகிரல் ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணணும். கரெக்டாப்பா? அப்ப v ஈக்குவல் என்ன கொடுத்துக்கிறாங்க? e power x into cos y. ஓ இங்கேயா? e power x into cos y minus sin y. ஆல்ரெடி போட்ட கான்செப்டே தான். v equal to e power x into cos y minus sin y. இமேஜினரி பார்ட் கொடுத்தனால f of z is equal to integral vy of z, 0 plus I into vx of z, 0 into dz. அவ்வளோதான். போட்டு கண்டுபிடிப்பு போட்டு கடைசி ஸ்டெப்புக்கு வரைக்கும் வந்துட்டு கடைசி ஸ்டெப்ல ரீப்ளேஸ் பண்ணி பார்த்து போடுவோம். சார், கேபிட்டல் f of z சொல்றேன். ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. e power z of I minus 1. e power z of I minus 1. சரி, அடுத்து இருந்து ஈக்குவேட் பண்ணணும். அந்த 1 plus 2y க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ. சரியா? f of z into 1 plus 2i is equal to e power z into I minus 1. அப்போ f of z is equal to e power z into I minus 1 divided by 1 plus 2i plus c by 1 plus 2i. இது வந்து கான்ஸ்டன்ட் டைம், இது மாத்திக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதானா? என்ன நடக்குன்னா இத வந்து நீ கான்ஜுகேஷன். ஆமா, இத நீ கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து சும்மா கான்ஸ்டன்ட் டைம் மாத்திக்கலாம். பட் இத வந்து நீ கன்வெர்ட் பண்ணி காட்டணும். f of z is equal to e power z into I minus 1 divided by 1 plus 2i into 1 minus 2i divided by 1 minus 2i plus capital K. a plus b, a minus b, a square plus b square. அப்ப 5. அங்க 5 இருக்கு. டினாமினேட்டர் ஓகே. e power z into I minus 1 into 1 minus 2i divided by 5 plus k. அது சால்வ் பண்ணுமா சார்? கேட். ஆமா, ரெண்டு நம்பர் வைக்க கூடாது. சால்வ் பண்ணிரு. I minus I plus 2 minus 1 plus 2i into e power z by 5 plus k. அப்போ ஆன்சர் வந்துட்டு 1 plus 3i divided by 5 into e power z plus k.
1 சார் + 3i வருதா? ஆ எப்படி 1 + 3i வருது? அதான் எனக்கு டவுட் வருது. இது வந்து 1 - i 1 + i 1 i - 1 இது. I - 1 நான் 1 - i போட்டு எங்கடா ரிசல்ட் வெளிய போறது? ம். ஓகே. i - 1 போட்டா உனக்கு இருக்குது 1 + 3i divided by 5 e power z plus k. ஓகே கரெக்ட் ஆன்சர்மா. வெரி குட். புரிஞ்சு புரிஞ்சுதா? ஆ இது 2 கொஸ்டின் முடிஞ்சா ட்ரை பண்ணு. உங்க மேம் குடுத்ததுல இருக்குது. இல்லைன்னா நம்ம மறுபடியும் ஃபியூச்சர்ல பார்ப்போம். சரி, நான் ரிவிஷன் அப்போ பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். இல்லைன்னா நீ ஹோம்வொர்க் முடிஞ்சா ட்ரை பண்ணு. சரியா? இது பார்த்தா u - v குடுத்துக்கிறான். நீ சொன்ன மாரி -i மல்டிப்ளை பண்ண முடியும். இல்ல +i மல்டிப்ளை பண்ணாவே வரும். +i மல்டிப்ளை பண்ணா வரும். பட் இந்த டேர்ம் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடணும். ரைட்ஸ் ஓகேவா? ஆ அப்ப f ஆஃப் z ஈக்குவல் என்ன வருது தெரியும் உனக்கு? u + iv ன்னு தெரியும். அப்ப இதை என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் 3 மல்டிப்ளை பண்ணுவ. அப்புறம் 2i மல்டிப்ளை பண்ணுவ. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுவ. சரியா? f ஆஃப் z கூட ஆட் பண்ணக்கூடாது. இங்க 3யும் 2யும் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி போடணும். சரியா? புரியுதா? அப்ப இது என்ன கிடைக்கும்? 3u + i 3v ன்னு கிடைக்கும். 2i மல்டிப்ளை பண்ண வருமா? இல்ல -2i மல்டிப்ளை பண்ண வருமா? நான் செக் பண்ணி பார்க்கணும். -2i போட்டா தான் வரும்னு நினைக்கிறேன். அப்ப -2 போட்டுக்கோ. -2i மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? -2iu மைனஸ் +2v ன்னு வரும். கரெக்டாப்பா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? செக் பண்ணி பாருங்க. சார் இது நம்ம கிளாஸ்லயே பண்ணிக்கலாம் சார் இந்த 2 கொஸ்டின். சரி, அப்ப இதை போட்டுட்டு இருக்கிற பாரு. இது ஐடியா தான். அப்படியே போட்டுங்க. 2 ஆட் பண்ணா 3 + 3 - 2i. கரெக்டா? 3 - 2i into f of z. அப்ப ரியல் பார்ட் என்ன கிடைக்குது? ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா 3u + 2v plus i into என்ன கிடைக்குது? 3v. சார் இது நம்ம கிளாஸ்லயே பண்ணிக்கலாமா? இப்ப கிளாஸ் தான்டா போயிடுது. இப்ப பண்ணிடலாமா? மறுபடியும் பண்ணிக்கலாமா? மறுபடியும் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். சரி சரி, இதுதான் ஐடியா. இது பார்த்துக்கோ. சரியா? சரி, மற்றபடி அப்ளிகேஷன் தான். நான் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக இது நார்மல் அப்ளிகேஷன். எனக்கு அந்த புக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் புக்கில் பார்த்தா நிறைய இருக்குது. பட் நீ கொடுத்த ஒரு மெட்டீரியல்ல இதுதான் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் கூட இது போடுகிறேன். w ஒமேகா ஈக்குவல் f ஆஃப் z பை சைன் கொடுக்குறாங்க. அந்த இது வந்து காம்ப்ளெக்ஸ் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்ங்கிறாங்க. ஒமேகாங்கிறது இந்த மாதிரி நோட் பண்றது வந்து காம்ப்ளெக்ஸ் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்ங்கிறாங்க. ரியல் பார்ட்டுக்கு நேம் என்ன சொல்றாங்க? வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். ரியல் பார்ட்டோட வேல்யூ. ஓகேங்களா? ஒரே டவுட் சார். இப்போ இந்த ஃபைண்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வேற, டிட்டர்மைன் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வேற தானே? ஃபைண்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஒண்ணுதான்டா. ஃபைண்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாலும் ஒண்ணுதான், டிட்டர்மைன்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாலும் ஒண்ணுதான். பட் ப்ரூவ் தட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனா கேக்குறாங்க. சார் இப்போ டிட்டர்மைனுக்கு நம்ம இந்த மில்னே தாம்சன் f of z பண்ணுவோம். ஆமா. ஆனா அந்த இன்னொரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் காட்டுறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரூவ் தட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனா கேட்பாங்க. சரியா? மில்லியன் தாம்சன் தான் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஈஸியான மெத்தட். மொத்தம் 3-4 மெத்தட் இருக்குது. சார் இப்போ இல்ல சார், ஏதோ பண்ணி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் CR ஈக்குவேஷன் பண்ணுவோம்ல. அதான்டா ப்ரூவ் தட் வெரிஃபைன் கேட்டுக்கறாங்க பாருங்க. ஒரு என்ன கொடுத்துறாங்க? வெரிஃபைன் கேட்பாங்க, நான் ப்ரூவ் தட்னு கேட்பாங்க. ஓகே, இன்னொன்னு என்னது? கான்ஜுகேட் ஹார்மோனிக். சோ தட்னு கேக்குறாங்க பாத்தியா? இல்ல சார், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்குல்ல. கன்ஸ்ட்ரக்ஷன், டிட்டர்மைன், ஃபைண்ட் எல்லாமே சேம் தான். சரியா? ஓகே, அப்ப அந்த CR ஈக்குவேஷன் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணு. CR ஈக்குவேஷன் பண்றது சார். CR ஈக்குவேஷன் இங்க போட்டுக்கணும் பாரு. சோ தட் வெரிஃபை. சோ தட் கேட்பான், வெரிஃபை கேட்பான். சரியா? இது f ஆஃப் z கொடுத்துருவான். f ஆஃப் z கொடுத்துட்டானா நாம என்ன பண்ண போறோம்? அனலிட்டிக்கலா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண போறோம். பட் அவன் டிட்டர்மைன் ஃபைண்டிங் போது f ஆஃப் z வேல்யூ கொடுத்துருக்க மாட்டான். டிட்டர்மைன் ஃபைண்டிங் போது என்னது? f ஆஃப் z வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகேவா? டவுட் இருக்குது. ஒரு டைம் பாத்துக்க. எல்லாமே நேத்து இன்னைக்கு எடுத்தது அப்படியே ஒரு டைம் பாத்துட்டு வா. என்ன சார்? ஏடா நேத்து இன்னைக்கு எடுத்தது ஒரு டைம் பாத்துட்டு வாடான்னு. ஓகே. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 hour 20 minutes மேல வாய்ஸ் போகுது. பாரு, என்ன டவுட் இருந்தா சொல்லு, பார்க்கலாம். சரி, டவுட் எல்லாம் இல்லை சார். டவுட் இல்லையா? இல்லை உண்மையில டவுட் இல்லையா? அப்ப எனக்கு ரிவிஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஷேர் பண்ணுவோம்.
இந்த அப்ளிகேஷனுங்கிறது ஆக்சுவலா எப்படி இருக்கும்? இதாண்டா அப்ளிகேஷனு. பை சைடுல குடுத்துக்கிறானா? ம். பை சைடுல குடுத்தது வந்து பைங்கிறத என்ன சொல்லிக்கிறான்? பொட்டன்ஷியல் ஃபங்ஷன். வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன்ங்கிறான். கரெக்ட்டா? அண்ட் ம். இமேஜினரி பார்ட் என்னங்கிறாங்க? ஸ்ட்ரீம் ஃபங்ஷன்ங்கிறாங்க. சரிங்களா? ஸ்ட்ரீம் ரியல் ஃபங்ஷன் பார்ட் வந்துட்டு வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன். ஆமா. இமேஜினரி வந்துட்டு ஸ்ட்ரீம் ஃபங்ஷன். அப்ப அவங்க கொஸ்டின் வந்து ஸ்ட்ரீம் ஃபங்ஷன் கிவன் பாயிண்ட் பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் கேட்டாங்கன்னா, அப்ப உனக்கு அந்த ஓகே. ஐடியா தெரியும். கொஸ்டின மாத்தி கேட்பாங்க. ஸ்ட்ரீம் ஃபங்ஷன் வேல்யூ அப்புறம் கிவன். தென் ஸ்ட்ரீம் ஃபைண்ட் ஃபங்ஷன் வெலாசிட்டி குடுத்துட்டாங்கன்னா, பொட்டன்ஷியல் நம்ம ஃபங்ஷன். u கண்டுபிடிக்கணும். அனலிட்டிக்கல் அந்த ஃபங்ஷன்ல. மேடுக்காக நீ பார்த்து கேர்ஃபுல்லா போடு. அப்போ சரியா? u கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சனால f ஆஃப் z வந்துட்டு இமேஜினரி பார்ட் கிவனுக்கு பண்ணணும். அந்த மாரி கொஸ்டின் தான் கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. என்ன If குடுத்துருக்காங்க? the potential function is this, find the flux function. பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் என்னது? u. ஃபைண்ட் தி ஃப்ளக்ஸி ஃபங்ஷன் என்ன தெரியுது? v. Stream function p. ஸ்ட்ரீம் ஃபங்ஷன் v. அவ்வளவுதான். அந்த என்ன காம்ப்ளெக்ஸ் பொட்டன்ஷியல் கேட்கறான்? என்ன ஃபங்க்ஷன் கேட்கறான்? ஃபைண்ட் பொட்டன்ஷியல் ஃபங்ஷனா கான்ஜுகேட் ஹார்மோனிக் கேட்கறான் இந்த கொஸ்டின். இது என்ன கேட்கறான்? இது அனலிட்டிக்கல் ஃபங்ஷன் கேட்கறான். காம்ப்ளெக்ஸ் பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் வந்து f of z equal to u plus iv. சரியா? இன்னொரு இப்போ டெஃபினிஷன் ஃப்ளக்ஸ் பாத்துக்கோ. ஃபங்க்ஷன்ங்கிறது வந்துட்டு v. இங்க பாரு. இன்னொரு டெஃபினிஷன் பாத்துக்கோ. w equal to f of z. Then w is called a complex potential function. Okay? w is called a complex potential function. அதாவது f of z வந்து complex potential functionங்கறான். கரெக்ட்டா? ஓ ஓகே. மூணு வேர்ட் நான் வச்சுக்கிட்டா கண்ணு. f of z னா complex potential function. uங்கிறது வந்து velocity potential function or potential function. சரியா? vங்கிறது ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஆர் ஃப்ளக்ஸ் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஆர் ஃப்ளெக்சிபிள் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். இந்த மூணு வேர்ட் நான் வச்சுக்கிட்டா இந்த அப்ளிகேஷன் ஓரளவுக்கு ஓட்டிடலாம். சரியா? ஓ ஓகே. அவ்வளவுதான். அந்த ஐடியா தான் இங்க கீழே கொடுத்துக்கிறான். இங்க என்ன கொடுத்துக்கிறான்? நல்லா பாத்துக்கோ. If w is equal to represents the complex potential function for an electric field, phi கொடுத்துட்டாங்க. Find இது. சோ இது கேக்குறாங்க. அது என்ன? ரியல் பார்ட் கேக்குறாங்க. பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. அவ்வளவுதான். என்ன கஷ்டம்? இது ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சுதா? ஓகே. இதுல இன்னும் ஒரு கான்செப்ட் மட்டும் இருக்குது. நான் அது எக்ஸாம் டைம் கொடுக்குறேன். அது அன்டிக்கல் ப்ரூவ் பண்ற கான்செப்ட். அது வந்து நம்மளுக்கு எக்ஸாம் டைம் அப்ப எப்படி ப்ரூவ் பண்றாங்க? சிஆர் ஈக்குவேஷன் பார்க்கணும்னா